நடிகர் சங்க கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடந்தாலும் 3 மணி நேரம் கூட்டம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள வதந்திகள் ரெக்க கட்டி பறந்துச்சா. சரத்குமார் ராதாரவி நீக்கம், கருணாசு ராஜினாமா, போராட்ட அறிவிப்புன்னு ஆளாளுக்கு கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்களா. பேசிக்கிறாங்க. தலைவா, நடிகர் சங்க தேர்தல் நடக்கும்போது சரத்குமார் அணிக்கு தயாரிப்பாளர் தானு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்த மாதிரி தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தானுக்கு எதிராக களம் இறங்குவோம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சான். ஆனால் அதில் தலையிட்டு பேரை கெடுத்துக்க வேண்டான்னு மூத்த நடிகர்கள் ஆலோசனை சொன்னாங்களா, சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதும் கேப்டன் விஜயகாந்த் சங்கத்து பொறுப்புல இருந்து விலகினாரு. அதே மாதிரி சரத்குமாரும் விலகணும் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்தலுக்கு முன்னாடி விசால் தரப்பு சொன்னாங்களாமா. இப்போ அதை காரணம் காட்டி முக்குளத்தூர் புலிப்படை எம்எல்ஏ கருணாசுக்கும் சங்கத்திலிருந்து நெருக்கடி கொடுக்குறாங்களாமா. பேச்சா கிடக்குது. ஆனா நட்சத்திர கிரிக்கெட் போட்டியை ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில ஒளிபரப்ப அனுமதி கொடுத்தது, அந்த போட்டிக்கு நடுவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக விளம்பரம் போட்டது, அரசியல் ரீதியாக நடக்கிற சில விஷயங்கள் காரணமா துணைத் தலைவர் கருணாசு ஒதுங்கியே இருக்காருங்களா. பேசிக்கிறாங்க. ஐயா, முன்னாள் தலைவர் சரத்குமார் பட வாய்ப்பும் அதிகம் இல்லாம இருக்காரு. அப்படியே அரசியலை விட்டும் விலக போறாருன்னு ஒரு செய்தி தீயா பரவ எனக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது, ஆளுங்கட்சி கூட்டணியை பயன்படுத்தி சாமக பொறுப்பாளர்களுக்கு பதவி வாங்கி கொடுப்பேன்னு பேசுனத திருச்சி வேற மாதிரி சொல்லிட்டாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல, அதனால நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம்னு முன்னாள் நடிகர் சங்க நிர்வாகிகளை பற்றி இந்நாள் நடிகர் சங்க தலைவர் சொன்னது பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்குதான். சங்கத்துக்கு உள்ளேயும் எதிரும் புதிருமான கருத்துக்கள் உலாவுதான். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, நடிகர் சங்க நிர்வாகிகள் மேல தொடர்ச்சியா புகார் வாசிக்கும் நடிகர் வராகிக்கு பின்னால இன்னொரு நடிகரான முன்னாள் எம்பி இருக்காரு அப்படின்னு வந்த செய்தியால சங்க நிர்வாகிகளுக்கு வருத்தமா முன்னாள் எம்பியை சந்திச்சு பேச கருணாஸ் மூலமா முயற்சி நடக்குதா சொல்லிக்கிட்டாங்க. காவிரி பிரச்சனையில கர்நாடகா நடிகர்கள் எல்லாம் போராட்டத்துல குதிக்கும் போது தமிழக நடிகர்கள் வெறும் கண்டனம் தெரிவிச்சா போதுமா? அது மட்டும் இல்லாம பெங்களூர் தியேட்டர்ல நடந்த தாக்குதலுக்கு கூட எதிர்ப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி போட்டு இளம் நடிகர்கள் சங்கத்துல கேக்குறாங்களாமா. பேச்சா கிடக்குது. இன்னொரு பக்கம் ஏன்பா நட்சத்திர கிரிக்கெட் போட்டியே பெரிய அளவுக்கு பரபரப்பை உருவாக்கல, அதுக்குள்ள நட்சத்திர பேட்மிண்டன் போட்டியான்னு சங்க கூட்டத்தில் ஒரு பேச்சு வந்துச்சான். முக்கியமா கர்நாடக நடிகைகளை போட்டியில சேர்க்க கூடாதுன்னு பெரிய வாக்குவாதமே நடந்து முடிஞ்சுதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, 18ஆம் தேதி நடக்க போற நட்சத்திர பேட்மிண்டன் போட்டிக்கு எதிர்ப்பு வந்தா என்ன செய்யறதுன்னு ஆலோசனை நடக்குதான். ஏன்னா காவிரி சூடு குறையாம இருக்குதான். இலங்கை வீரர்கள் கிரிக்கெட் ஆடவும் தடகள போட்டிக்கு வரவும் தடை போட்ட மாதிரி அரசு உத்தரவு வந்தா என்ன செய்யறதுன்னு கூடி பேசுனாங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.